பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனம் 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு ஒரு சொல்கிற ஒரு காரியம். ஏன்னு சொன்னால், ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே ஜெபத்தில் நம்பிக்கை ஏற்றவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம கேட்கிற காரியத்தை கடவுள் கொடுப்பார் என்ற விசுவாசம் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த விசுவாசத்தை நாம் எப்போவுமே விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது வேதாகமத்தில் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் ஏன் விசுவாசிகளின் தகப்பன் வந்துச்சுன்னு சொன்னால், அவர் ஒரு நிகழ்வு நடக்கிறது. 99 வயதிலே ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், கடவுள் கொடுக்கிறார். அந்த மகனை ஆண்டவர் பலியிட சொல்கிறார். அதுவரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு, பிள்ளையாண்டனை கூப்பிட்டு கொண்டு அந்த மலைக்கு போகிறாரு. அந்த மலைக்கு போனவொடனே அந்த மலையில் பாதி தூரம் அதுக்கப்புறம் போக முடியாத சூழ்நிலை அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம்னு சொல்கிறாரு. வருவோம்ன்றது பன்மை, நம்மளுக்கே தெரியும். 2 பேர் 3 பேருக்கு மேலே தான் அது அந்த வருவோம்ன்ற வார்த்தை வரும். போயிட்டு வருவேன்னு அவர் சொல்லலை, போயிட்டு வருவோன்னு அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் சொல்கிறாரு. நம்ம ஒரு மலையை பார்த்து இது பெயர்ந்து கடலில் போகணும்னு சொல்லி ஜெபமானா கூட அது நடக்குன்னு சொல்லி அதே அதிகாரம் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது, 23ஆம் வசனத்தில் இருக்குது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபம் செஞ்சுருப்போம், ஏதோ ஒரு காரியம் இன்றளவும் நடக்காமல் இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க, சந்தேகப்படாமல் முழங்கால் படிட்டு காத்திருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் இன்றைய நாள் பொழுதில் உங்களை சந்திக்க போகிறார். அதற்கான விடையை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னு சொன்னால் இந்த மார்க் எழுதின நற்செய்தி நூலில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக எவைகளை கேட்பீர்களோ ஜெபத்தில் அவைகளை பெற்றுக்கொள்வோன்று விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு விசுவாசத்தை நீங்கள் பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.